ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனோட நடிப்புல வெளியாகியிருக்கிற மதராசி படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. அரசியல்வாதிங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. அதை எப்படியாவது கெடுத்து துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பலாம். அது மூலியமா பணம் பார்க்கலாம் அப்படின்னு நார்த் இந்தியால இருந்து 4 கண்டெய்னர்ல துப்பாக்கியை ஏற்றிக்கிட்டு சென்னை ஹார்பருக்கு வந்து இறங்குறாங்க வில்லன் கும்பல். விஷயம் உளவுத்துறை மூலியமா தேசிய பாதுகாப்பு முகமை அதாங்க என்ஐஏவுக்கு போகுது. தடுக்க வர பிஜி மேனன் தலைமையிலான என்ஐஏ அதிகாரிகளை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருது அந்த கும்பல். இன்னொரு பக்கம் காதல் தோல்வியால தற்கொலை முயற்சி பண்ற சிவகார்த்திகேயனை காப்பாத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என்ஐஏ அதிகாரி பிஜு மேனன் வாழணுங்கிற ஆசை இல்லாத சிவகார்த்திகேயனை தன்னோட மிஷனுக்காக யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு. சாகணும்னு நினைக்கிற சிவாவை வில்லன்ட்ட போகணும் அப்படின்னு பிஜு மேனன் சொல்றாரு. இதுக்கப்புறம் வில்லனுக்கும் சிவாவுக்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படம். நடிகரா சிவகார்த்திகேயனுக்கு இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போற படம். ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் சீன்ஸ்ல அமரன் படத்தை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தர்ம யுத்தம் அப்படின்னு ஒரு ரஜினி படம். அதில் பௌர்ணமி அன்னைக்கு தன்னோட குடும்பம் கொலை செய்யப்படுறதை பார்க்குற ரஜினி, பௌர்ணமி ஆனால் போதும் எதிரில் யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு அவருக்கு பலம் வந்துடும். அந்த படத்துல இருந்து இந்த ஒரு ஒன்லைனை மட்டும் எடுத்து உள்ளே போட்டு ஹீரோவுக்கு ஒரு டிஸார்டர் இருக்கிற மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காரு முருகதாஸ். அது ஓரளவுக்கு சிவாவுக்கு செட் ஆகிடுது. என்ன ஏஆர் முருகதாஸோட முந்தைய படமான கஜினி நம்ம கண்ணு முன்னாடியே அப்பப்போ வந்துட்டு போகிறத தவிர்க்க முடியல. மற்றபடி ஆக்ஷன் சீன்லலாம் நல்லாவே எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஸ்டண்ட் டைரக்டர் மட்டும் ஓவர் டைமில் வேலை பார்த்துருப்பார் போல். சண்டை காட்சிகள் எல்லாமே தரமாக இருக்குது. அதுவும் வித்யுத் ஜமால் கூட ஹாஸ்பிட்டலில் வர அந்த ஃபைட் சீனுக்கு தியேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸு. இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஃபைட் சீனை பார்த்து தமிழ் சினிமா ரொம்ப நாளாச்சு. சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து படத்தில் நம்மளை கவனிக்க வைக்கிறதே வில்லன் வித்யுத் ஜமால் தான். துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனப்போ இவருக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஃபேன் பேஸ் உருவாச்சு. இந்த படத்துலையும் ஸ்டைலிஷான ஆக்டிங்கில் கலக்கியிருக்காரு. இவர் கூட வில்லனாக வரவர் நம்ம டான்சிங் ரோஸ் ஷாபீர் தான். அவரும் கொடுத்த வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. துப்பாக்கி படத்தில் வில்லனுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அது மட்டும் இந்த படத்தில் மிஸ் ஆகுது. வெறும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நம்பாமல் இன்டெலிஜென்ட்டாக ஏதாவது பண்ணுற மாதிரி கேரக்டரை எழுதியிருந்திருக்கலாம். ஹீரோயினா ருக்மணி பல் டாக்டராக வராங்க. ரொமான்ஸ் சீன்ஸ்லையும் லவ் சீன்ஸ்லையும் க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கிற மாதிரி கதை எழுதியிருந்திருக்கலாம். சிவகார்த்திகேயனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட பேச வர மாதிரியான சீன்ஸ்ல எல்லாமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அணியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் இறைச்சலாக இருந்தாலும் ஓரளவுக்கு படத்தை காப்பாற்றிடுது. அதுலேயும் வில்லனுக்கு இவர் போட்டிருக்க பிஜிஎம் மாஸ். கத்தி படத்துலையும் வில்லனுக்கு ஒரு சூப்பரான பிஜிஎம்மை போட்டிருப்பாரு. இந்த படத்துலையும் அதை ஃபாலோ பண்ணியிருந்தது நல்லாவே இருந்தது. சலம்பல பாட்டை தவிர மீதி பாட்டெல்லாமே ஸ்டூடியோ விட்டு கிளம்புற அவசரத்தில் போட்டிருப்பார் போல். ஒன்றுமே புரியல. அதுவும் 2வது பாட்டெல்லாம் தமிழ் பாட்டு தானா அப்படின்ற அளவுக்கு நமக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. சத்தம் மட்டும்தான் வருது. இதில் ஆறுதலான விஷயம் என்னென்னா சேனாபதி குக்கு குக்கு கூலி பவர் ஹவுஸு, அப்புறம் அந்த லியோ 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 அப்படின்னு கத்துன மாதிரி மத மத மதராசி மதராசி அப்படின்னு கத்தாம விட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். படத்தோட பிரச்சனை என்னன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் துப்பாக்கி எப்படியெல்லாம் ஈஸியாக கடத்திட்டு போயிட முடியுமா அப்படின்னு தோணுது. அதுவும் 7ஆம் அறிவு படத்தில் நோய் பரவுற மாதிரி இந்த படத்தில் துப்பாக்கி எப்படி எல்லார் கைக்கும் போகுது அப்படின்னு ஒரு மாண்டேஜ் கட்டில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வர மாதிரி தான் இருக்கும். துப்பாக்கி விற்கிறதுக்கு வர வில்லன் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் யாரும் துப்பாக்கி யூஸ் பண்ணாதீங்க, கத்தியால் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவரே துப்பாக்கி எடுத்து தான் கடைசியில் ஹீரோவை சொல்கிறதுக்கு வருவார். இப்படி லாஜிக்காக பார்த்தா நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லிகிட்டே போகலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கொரியன் சீரிஸான ட்ரிகர் அப்படின்ற கொரியன் சீரிஸ்லையும் இதே மாதிரியே துப்பாக்கி விற்கிற மாதிரி தான் கதை போகும். அந்த மாதிரி ஒன்லைன் இருந்தாலும் இது டோட்டலாகவே வேறு படம். கடைசியாக டைரக்ட் பண்ண சிக்கந்தர் படத்தில் சிக்கி சின்ன பின்னமான ஏஆர் முருகதாஸ் இதில் ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சங்கரோட கேம் சேஞ்சர், மணிரத்னத்தோட தக் லைஃப் மாதிரி பெரிய டைரக்டர்ஸோட படம்லாம் ஃப்ளாப் ஆன அளவுக்கு இந்த படம் மோசம்லாம் சொல்ல முடியாது. தாராளமாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி தான் இது. ரத்த கலரியான காட்சிகள் இருக்கிறதுனால குழந்தைகளோட இந்த படத்தை பார்க்க வேணாம்.